ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், யார் யார் எப்படி அழைத்திருக்கிறாரோ அதன்படி அதில் நீங்கள் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடிமையாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாத, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தானா சுயாதீனனாக மாறுறதுக்கு கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்கு அழைக்கப்பட்டவர்கள், அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனம்னா இருக்கிறான். பார்த்தீங்களா, கர்த்தருக்குள்ள எந்த ஒரு மனிதன் அழைக்கப்பட்ட அடிமையாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறான்னு சொல்லப்படுது. எப்படி பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதீர்கள். நான் என்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால சிந்தி அப்படி நீங்கள் கொல்லப்பட்டீங்க, அழைக்கப்பட்டீங்க. அதனால் எந்த ஒரு மனுஷருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க வேணான்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம் திரும்பமாக சொல்லுது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை ஒரே வசனம் தான் 2 தடவை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வசனம் சொல்லுது. இப்படியாக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கா? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக நீ என்ன பண்ணியிருக்க, அழைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபேசியரில் கூட, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த தாழ்மையுடனும் சாந்தத்துடன் நீடிய பொறுமையுடனும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்குங்க, சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடப்பட்டிருக்கதை பார்க்கணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நிலைத்திருங்கள். அந்த அழைப்பில் அதில் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்னு பாருங்கள். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியல் சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமனுடைய அழைப்பை குறித்து எல்லாருடைய அழைப்பு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனோம். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பில் உடனே நம்ம கீழ்ப்படினோம், நிலைத்திருக்கணும். அதில் நம்ம அதுக்கு தகுதி உடையவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீமோத்தேயுவில் என்ன அழகாக சொல்லப்பட்டதுபடி நாம் அதற்கு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் காணப்படும்படியாக 1 தீமோத்தேயுவில் பார்த்தீங்கன்னா 6:12 இவ்விதமாக சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அதுக்காக நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நம்ம அடையும்படி நாடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 பேதுருவில் கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9 பார்த்தீங்கன்னா, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்த ஆசீர்வாதங்கள். பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்தை சுதந்திரம். இப்போ எத்தனை விதமான அழைப்பு இருக்குது, எத்தனை விதமான அழைப்பு இருந்தாலும் அந்த அழைப்பில் நம்ம அவனவன் நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம் 7:18 1 கொரிந்தியர் 7:18 ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடக்கூடாது. அதனால் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி எப்படி அழைக்கிறாரோ, 17ஆம் வசனம், தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன்னு அழைப்பை குறித்து இந்த அதிகாரத்தில் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே நம்முடைய அழைப்பிலே நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம், எந்த விதத்தில் ஊழியம் செய்வதற்கு என்ன மாதிரி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்பை நாம் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து ஆயத்தமாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக.
அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. நேற்றைய பதில்: அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். மல்கியா 3:16. இன்றைய கேள்வி: இதோ எந்த நாள் வருகிறதற்கு முன்னே யாரை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ எந்த நாள் வருகிறதற்கு முன்னே யாரை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.